எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான பதிவு கடந்து போ, முடிஞ்சால் கண்டுக்காமல் போ, ஆனால் உடஞ்சி மட்டும் போகாதே யாருக்காகவும். உன் வலிமையை நீ இழக்காதே, உன் பாதையில் உறுதியாய் நில், உன்னை நீயே தேற்றிக்கொள். கண்டிப்பாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் அதை கடந்து போய் பழகிக்கிடணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இது பிரச்சனைகள் வந்தால் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு வாக்கியத்தை, அதாவது கீத உபதேசத்தை நம்ம மனசில் பதிய வச்சுட்டு நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கோங்க. ஒரு யாராவது நம்மளை காயப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணணும், ஐயோ நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடஞ்சி போயிடக்கூடாதுங்க. ஒன்று, நம்மளை காயப்படுத்தியவர்களை முடிந்தால் மன்னித்து விடணும். இல்லையல் வச்சுக்கோங்களேன், அவங்கள மறந்து விடணும். வேண்டாம் என்று முடிவெடுத்துட்டோன்னு வைங்களேன், ஒரே இதை ஒதுக்கி விட்டுறணும். ஒருபோதும் அவர்கள் செய்த அந்த காயங்களை நம்ம மனசில் சுமந்துக்கிட்டு அந்த வலியை அனுபவிச்சுக்கிட்டு அதையே சிந்திச்சுக்கிட்டு செயல்பட்டுலாம் நம்ம இருக்கவே கூடாது. வேண்டாம் என்று முடிவெடுத்தால் ஒதுங்கி அதை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும். எவ்வளவு சோகம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் சரிங்க, அதை எவ்வளோ சோகம் உன்னை தாக்கினாலும் சரி, உற்சாகத்தை மட்டும் ஒருபோதும் இழக்காதீங்க. உற்சாகத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா எல்லா சோகமும் பறந்து போயிடும். பார்த்துக்கோங்க. உன் வலிமையை நீயே இழக்காத. கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு வலிமை இருக்கும். அதை யாரோ ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்கன்னா அந்த வலிமையை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம வலிமையை மெருகேற்றணும். அது மெருகேற்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நம்ம செய்யணுங்க. உன் பாதையில் உறுதியாக நில். கண்டிப்பாக நம்ம ஒரு பாதையில் பயணம் பண்ணணும்னு முடிவெடுத்திருப்போம். யாருக்காகவும் அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதையில் போகணுங்கிறதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நாம் உறுதியாக இருக்கணும். நம்ம பயணம் பண்ணுற பாதையை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நம்ம உறுதியாக அந்த பாதையில் தாங்க பயணம் பண்ணணும். உன்னை நீயே தேற்றிக்கொள். கண்டிப்பாக நம்ம தாங்க தேற்றிக்கொள்ள முடியும். நம்ம போய் நம்ம கஷ்டத்தை ஒருத்தட்ட சொல்லி ஆறுதல் தேடலான்னு சொல்லி நம்ம போய் சொன்னோன்னு வைங்களேன், அது அவங்களுக்கு அது ஒரு செய்தி ஆகிடும். அந்த செய்தி எல்லா இடமும் பரவிடும். பார்த்துக்கோங்க. எப்பையும் நம்மளுடைய கஷ்டங்களை யாருக்கிட்டேயும் போய் நம்ம ஆறுதல் தேடக்கூடாதுங்க. நாமளே அதை தேற்றிக்கொள்ளணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.